அவர்கம் நாகை புத்தூர் ரவுண்டானா பகுதியில் இப்போது தாவேக தலைவர் நடிகர் விஜயின் வாகனமானது இப்போது அந்த பகுதிக்குள் வந்திருக்கிறது. அந்த காட்சியை தான் இப்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இன்னும் சற்று நேரத்தில் விஜய் உரையாற்ற இருக்கிறார். இந்த உரையாற்றுவதற்காக இடத்தில் இப்போது அவருக்கு பாரம்பரிய உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டு இன்னும் சில நிமிடங்களில் அந்த பரப்புரை நடைபெறக்கூடிய இடத்திற்குள் அவருடைய வாகனம், அவருடைய சிறப்பு பிரச்சார வாகனம் நுழைந்திருக்கிறது. அந்த காட்சியை தான் இப்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இன்னும் சில நிமிடங்களில் புத்தூர் ரவுண்டானா பகுதியில் தாவேக தலைவர் நடிகர் விஜய் உரையாற்ற இருக்கிறார். அந்த பகுதியில் குழுமியுள்ள மக்களையும் ஆட்டம் பாட்டம் மற்றும் பட்டாசுகள் முழங்க, மேலதாளம் முழங்க விஜய்க்கு அந்த பகுதி மக்கள் உற்சாகமான வரவேற்பு அளித்து வருகிறார்கள். இன்னும் சில நிமிடங்களில் அவர் உரையாற்றுவார். கடந்த 12:30 மணிக்கு உரையாற்றுவார் என அறிவிக்கப்பட்ட சூழ்நிலையில் இப்போது 1 மணியை நெருங்கிக் கொண்டிருக்கக்கூடிய நிலையில் அவருடைய வாகன ஊர்வலம் அந்த பகுதிக்கு அருகில் இருக்கிறது. எந்த நிமிடமும் அந்த அண்ணா சிலை ரவுண்டானா பகுதிக்கு விஜயின் வாகனம் வந்து நின்றவுடன் அவர் பேருந்தின் மேலேறி அவரது 4 புறமும் கூடியுள்ள மக்களுக்கு மற்றும் அவர்கள் அளித்துள்ள வரவேற்புக்கு நன்றி வாழ்த்துக்களை தெரிவித்த பின்னர் அவர் உரையை தொடங்குவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. திருச்சி மற்றும் அரியலூரில் அவர் ஆற்றிய உரையிலிருந்து இங்கு நாகையில் என்ன உரை ஆற்றப் போகிறார் என்ற கேள்வி எழுந்திருக்கிறது. ஏனென்றால் அந்தந்த மாவட்ட மக்களின் பிரச்சனைகளை கடைசியில் அவர் உரையாற்றுவது வழக்கமாக இருக்கிறது. திருச்சியிலும் பெரம்பலூரிலும் அந்த பகுதி மக்களோட பல்வேறு பிரச்சனைகள், காவிரியில் தடுப்பணை கட்டுவது முதல் கச்சத்தீவு பிரச்சனை வரை அவர் உரையாற்றினார். அதே போல அந்த திருச்சி மற்றும் அரியலூர் பொதுக்கூட்டங்களில் திமுக மற்றும் பாரதிய ஜனதா கட்சியினரை கடுமையாக விமர்சித்தார். அதே போல இந்த நாகை மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சியிலும் திமுக பாஜகவை மட்டும் விமர்சிப்பாரா அல்லது அவர் கடுமையான விமர்சனத்தை கொடுத்து வரும் சீமான் உள்ளிட்ட கட்சியினரையும் அவர் விமர்சிப்பாரா என்ற கேள்வி எழுந்திருக்கிறது. இது போன்ற பல்வேறு பிரச்சனைகள் தொடர்பாக விஜய் நேரடியாக மக்களை சந்திப்பதில்லை என்ற குற்றச்சாட்டுக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் வகையில் சனிக்கிழமை தோறும் இந்த மக்கள் சந்திப்பு பயணத்தை தொடங்கியுள்ள விஜய்க்கு இப்போது நாகை, திருச்சி, பெரம்பலூர் சுற்றுப்பயணத்தை முடித்துவிட்டு டெல்டா மாவட்டங்களான நாகை, திருவாரூரிலும் விஜயின் அந்த மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சி 2வது நாளாக நடைபெறுகிறது. இப்போது அந்த வாகனம் அந்த ரவுண்டானா பகுதியில் நுழையக்கூடிய அந்த காட்சியை தான் இப்போது பார்த்து கொண்டிருக்கிறோம். விஜயின் வாகனத்திற்கு முன்பாக அந்த ஆம்புலன்ஸ் வாகனங்களும் இப்போது இந்த பேருந்து நுழையக்கூடிய அந்த காட்சியை பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த பேருந்தில் தான் விஜய் இன்னும் சில நிமிடங்களில் ஏறி உரையாற்ற இருக்கிறார். அண்ணா சிலையின் முன் அந்த வாகனம் வந்து நிற்கும். திருச்சியில் அவர் அந்த மார்க்கெட் பகுதியில், மட்டக்கரை பகுதியில் எம்ஜிஆர் சிலை முன்பு அவர் உரையாற்றினார். அதே போல இங்கு நாகையில் அண்ணா சிலை முன்பு உரையாற்றுகிறார். ஏனென்றால் எம்ஜிஆர், அண்ணா ஆகியோர் ஏற்படுத்திய அரசியல் மாற்றங்களை 2026இல் தாம் ஏற்படுத்துவேன் என்ற சூழலையோடு இந்த மக்கள் சந்திப்பு பயணத்தை அவர் தொடங்கி இருக்கிறார். 1967இல் அண்ணா தலைமையில் காங்கிரஸ் ஆட்சி அகற்றப்பட்டு திமுக தலைமையில் அங்கு புதிய ஒரு அரசு உதயமானது. அதன் பின்னர் 1977ஆம் ஆண்டு நடிகர் எம்ஜிஆர் தலைமையில் அப்போது திமுக ஆட்சி அகற்றப்பட்டு புதிய அரசு உருவானது. அதே போல 2026ஆம் ஆண்டிலும் ஒரு புதிய மாற்றத்தை ஏற்படுத்துவேன் என்ற சூளுரையோடு தனது மக்கள் சந்திப்பு பயணத்தை தொடங்கியுள்ள விஜய் எம்ஜிஆர் சிலை முன்பு முதல் மக்கள் சந்திப்பையும், அண்ணா சிலை முன் அடுத்த மக்கள் சந்திப்பையும் அவர் நடத்த இருக்கிறார். இந்த மக்கள் சந்திப்பு பரப்புரையில் இப்போது விஜயின் வாகனம் அந்த பகுதிக்கு வந்துவிட்டது. அந்த இடத்தில் ஏராளமானோர் ரசிகர்கள் மற்றும் தாவேகாவின் நிர்வாகிகள், தொண்டர்கள் உள்ளிட்டோர் குழுமி இருக்கக்கூடிய அந்த காட்சிகளையும் நாம் காண முடிகிறது. இன்னும் சில நிமிடங்களில் விவசாயிகள் பிரச்சனை மற்றும் மீனவர்கள் பிரச்சனை, நாகை மாவட்டத்திற்கே உரிய அந்த டெல்டா மாவட்டங்களுக்கே உரிய காவிரி நீர் பிரச்சனை தொடர்பாக ஏற்கனவே இருந்த அரசுகள் என்ன நடவடிக்கைகள் எடுத்தன, தாங்களால் என்ன நடவடிக்கை எடுக்க முடியும், அந்த பகுதி மக்களின் உண்மை பிரச்சனை என்ன என்பது தொடர்பாக தாவேகாவின் நிர்வாகிகள் அளித்த தகவல்களின் அடிப்படையிலும் அந்த மக்கள் அளிக்கக்கூடிய அந்த பிரச்சனையின் அடிப்படையிலும் விஜய் இன்னும் சில நிமிடங்களில் உரையாற்றுவார் என எதிர்பார்க்கப்படுகிறது.